பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறதாக இருக்கிறது. நமக்காக பரலோகத்திலே அது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தேன். ஆக வேறு இடத்திலே அதை பிரித்து நான் பார்க்கின்றேன். அவருடைய இரத்தம் பரலோகத்திலே இருக்கிறதாக நான் பார்த்தேன். ஆக ஆண்டவராகிய கர்த்தர் பரலோகத்திலே பிரத்யட்சமாய் பிரவேசித்து தேவனுடைய சமூகத்திலே நமக்காக, உனக்காக, எனக்காக, ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார், பந்து பேசி கொண்டிருக்கிறார். இதற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாள் சேர வேண்டும், அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக, நித்தியமாக அவரோடு கூட வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம மெய்ப்படுவதாக. ஆக இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார் என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்காக அல்லது உனக்காக கல்வாரி சிலுவிலே இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட அந்த மீட்பை பெற்றிருக்கிற மக்களாக அல்லது ஒரு மகனாக மகளாக இருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாள் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் உம்முடைய இரட்சிப்பை இன்னும் அறியவில்லை, உம்முடைய மகத்துவமான அந்த பரிசுத்தமான இரட்சிப்பை இன்றைக்கும் நான் அறியவில்லை, அந்த மகா மேன்மையான அந்த பலியை நீ செலுத்தி எனக்காக சம்பாதித்த இந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை குறித்து நான் கவலையிட்டிருக்கிறேனே என்று சொல்லி நாம் அவரிடத்திலே கேட்டு இந்த மகா பெரிய ஈவை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற மகனாக மகளாக நாம் மாறுவோம். ஆண்டவரே, நீ சம்பாதித்து வைத்திருக்கிற இரட்சிப்பை இதனால் எனக்கு தாரும், பாவ மன்னிப்பை எனக்கு தாரும், பாவத்திலிருந்து விடுதலையை தாரும், ஆண்டவரே அக்கிரமத்திலிருந்து விடுதலையை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே முறையிடுவோம். இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாக என்னை தாழ்த்தி இடத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாமே அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிற கர்த்தராகவே இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையும் அது நீதியும் உள்ளதாக இருக்கிறது, அது உண்மையாகவே இருக்கிறது. அதை விசுவாசிக்கும் போது அவர்